செல்கிறான் கோவலன். அங்கே அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசிலமை கொண்டு தன் கணவன் கல்வனல்லர் என்பதை உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணகுக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு நாடகமா வர உள்ளது. அரசே, அரசே, நம் அரண்மனை வாயில் முன் ஆயுத கற்களோடு தலைவிரி கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரிதான், அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆண்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறார். அவசரப்படாத, வாங்க. இளங்கோடி போன்ற பெண்ணே, ஆழ்ந்த கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னை யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன். உலகம் வியக்கும் மன்னன் ஒரு புறக்காக தன் உடலையே தந்த சிபி மனதை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதற்கு தேர்கழித்துக் கொண்ட தன் மகனையும் அதே தேர்கழித்துக் கொண்டானே மனுநீதிச்சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் பதில் கூறவில்லை. அதை விட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். ஸ்ரீ, அப்படி பார்த்து பேசு. இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமலான இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பயிலா சிறப்பினுடைய புகழ் மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என் மகனின் மனைவியான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலன் மனைவிதானா நீ? போதுமண்ணா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன் ஊருக்கு வந்து என் காசுல விற்க வந்த கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்த தகுமா? பெண்ணே, கல்வனை கொள்வது கொடுக்கோல் அன்றி, அது ஏற்புடையதே, அது அரணேறிவாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அரணேறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்து தகுதியுடைய மன்னன் கூறியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவரிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு, அதன் ஏ சிலம்பு இதோ என்னிடம் இருக்கிறது. என் காசிலம்பின் பலன் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மையா? உண்மையாய் அரசு கூறிய சிலம்பின் பாரல் முத்துக்களானது. ஆன்றோ நினைந்திருந்த இந்த